ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ரவா தோசை பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரவா தோசையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே அரை கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மிக்ஸ் கூட நல்லா புளிச்ச தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணுறதால ரவா தோசையோட கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்கும். இப்போது அரை கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ரவா தோசை மிக்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரவா தோசைக்கு தேவையான உப்பையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கட்டி ஆகாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால மாவு சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும். ஸோ வாட்டர் தேவையான அளவு விட்டு ரவா தோசை மிக்ஸுக்கு நல்லா பேட்டரை வாட்டரி ஸ்டேஜுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ரவா தோசை மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் ஊறின பிறகு ஒரு தோசை டவாவில் மாவை எடுத்து ஊற்றி விடாமல் நல்லா தெளித்து விட்டு தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக ப்ரௌனாக ரொம்பவே அருமையான ரவா தோசை சூப்பராக ரெடி ஆகிடும். ஹோட்டல் ஸ்டைலில் அதே மாதிரி இருக்கும் ரவா தோசை. இதை சைட் டிஷ்ஷாக நீங்கள் தேங்காய் சட்னி, புதினாய் சட்னி, சாம்பார் எது கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு டிஃபன். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான சூப்பரான ரவா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, சன்னா மசாலா, சாம்பார் எது கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரவா தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா இருக்கு சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உடனே நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நீங்கள் எல்லா வீடியோஸ்லையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு அருமையான வீடியோவோடு நான் திரும்ப வரேன். அது வரைக்கும் காத்திருங்கள். பாய் பாய்.